இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் ஆப் மூலமாக வந்து எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோரில் போய் வந்து ஹெச்டிஎஃப்சி மொபைல் பேங்கிங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் போனால் வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட் தான் வந்து கேட்பாங்க. அது மட்டும் நம்ம வந்து ஃபாஸ்டராக வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் வந்து இருக்காது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓப்பன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கார்னர் மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வந்து செலக்ட் அப்ளை நவுன்னு வந்து கொடுத்துக்கோங்க. அதில் வந்து சூஸ் பர்சனல் லோனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். 10 செகண்ட் இன்ஸ்டன்ட் அப்ரூவ்டா, 10 மினிட் அப்ரூவ்டா. 10 மினிட் அப்ரூவ்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலமாக வந்து நீங்கள் 40 லட்சம் வரை லோன் வாங்கிக்கலாம். இப்போ உங்கள் பற்றி கேட்கும், நீங்கள் சேலரைஸ்டா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா, ப்ரொஃபஷ்னலா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஹெச்டிஎஃப்சி ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதாவது ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு, கார் லோனு, வேறு ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அது எதுவாக இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து 10.5% ஸ்டார்ட் பண்ணும். இந்த எலிஜிபிலிட்டி செக் வந்து பண்ணுவாங்க. அது 5 நிமிஷத்துலேருந்து 24 மணி நேரம் வந்து ஆகும். லோன் டென்யூர் வந்து 3 வருஷம் வந்து வரை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்கள் ஃபோன் நம்பரை வந்து போட்டு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் போட்ட ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதை வந்து போட்டதுக்கப்புறம் வந்து இகேஒசியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இகேஒசியை செலக்ட் பண்ணால் வந்து உங்கள் ஃபோன் நம்பரோட லிங்க் ஆகிருக்க ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஓடிபி வந்து வரும். ஓடிபி வந்தோடனே வந்து உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் மந்த்லி இன்கம் எவ்வளவு, வேறு ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்களா, அதெல்லாம் வந்து கேட்கும். அதெல்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து லோன் எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் 3.6 லட்சத்துக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் வந்து 3 வருஷம் டென்யூரை வந்து இது பண்ணிக்கலாம். இஎம்ஐ வந்து மாதம் வந்து 12,217 வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 13.5 இருக்கும். மொத்தமாக நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வந்து 4,39,812 வந்துருக்கும். இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2,499 வந்துருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து 50,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இஎம்ஐ வந்து ரேட்டாக இருந்தால் 450 வந்து பிடிச்சுவாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியல, ஆனால் மற்ற லோன் ஆப்ஸை விட வந்து இது ரொம்ப சீப்பர் தான். அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் வந்து டு அப்ளை ஃபார் லோன் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்கும். அட்ரஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வந்து கண்டினியூ வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு உண்மையிலே வந்து லோன் என்ன வந்து இது வந்து உண்மை பெஸ்ட் ஆப்ஷன் தான். எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வந்து இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து லோனு வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கஸ்டமராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நன்றி.